ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்னா ஒரு பக்கம் நமக்கு அதிர்ஷ்டம் தேவை, அதே சமயம் இன்னொரு பக்கம் நமக்கு முன்னோர்களுடைய ஆசி தேவை. முன்னோர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய சந்ததியினர் தான் முன்னோர்கள் என்று அழைக்கப்படுது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு வெற்றி கிடைக்கும். பெரிய பெரிய காரியங்கள் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட வெற்றி கிடைக்கும். ஸோ முன்னோர்களுடைய ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பான்மையாக நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காது. கிரகங்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட முன்னோர்கள் அதை தடுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வத்துடைய அருளையும் தடுத்துடுவாங்க. அதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த ஆசி கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு உகந்த நாளில் சிறப்பு வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது வரும். அந்த அமாவாசையில் அவங்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் தருந்து அவங்கள நினைத்து அவங்களுக்காக பிரசாதம் பண்ணி அதை ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுக்கணும். அதோடு இந்த நாளில் நம்மளோட ராசிக்கேற்ப சில விஷயங்கள் செய்கிறதுனால நம்மளோட தலையெழுத்து மாறும். அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 16 அன்னைக்கு வைகாசி 2ஆம் நாள் சனிக்கிழமை சனி வைகாசி அமாவாசையானது வர இருக்குது. இந்த அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுத்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையிலிருந்து எப்படி நீங்கள் சில நாட்கள் கவனமாக இருக்கணுங்கிறது சொல்ல போகிறேன். ஏன்னா அமாவாசையில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வைகாசி அமாவாசையில் உங்கள் ராசிப்படி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்குது. அது என்னங்கிறத முதல்ல சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம். உங்கள் ராசிக்கு இது பரிந்துரைக்கப்படுது. அதனால் இந்த அமாவாசையில் எளிய தான தர்மங்கள் செய்து பித்தர்களுடைய நல்லாசியை பெறுவது முக்கிய விஷயமாகும். அதை நீங்கள் செய்யாமல் மற்றதை எதுவும் செய்தீங்கன்னா உங்களுக்கு பலிக்காது. அதனால் முதல்ல அதை செய்யுங்க. ஸோ உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் செய்ய வேண்டியது என்னென்னா, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அந்த நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கு அன்னமோ ஒரு படி பொரியோ அர்ப்பணிக்க வேண்டும். கூட அதை நீங்கள் ரசித்து பண்ணணும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்கள் மனமகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்வாங்க. மற்றது இந்த நாளில் எது செய்தாலும் இதை நீங்கள் செய்தால் தான் முன்னோர்களுடைய மனமகிழ்வு பெற முடியும். முன்னோர்களுடைய மனமகிழ்வு பெறுவதற்கு இந்த ஒரு விஷயத்தை மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. மிதுன ராசிக்காரங்க இதை நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் முன்னோர்களுடைய அருளாசியை பெற முடியும். அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். அதனால் நம்பிக்கையோடு இதை செய்திடுங்க. நெக்ஸ்ட்டு, இந்த அமாவாசையிலிருந்து கிரகங்களால் பணமழையில் நீச்சல் அடிக்கக்கூடிய யோகமும் உங்கள் ராசிக்கு பொற்காலமும் அமையும் என்பது குறிப்பிடப்படுது. உண்மையாலுமே நீச்சல் அடிக்கக்கூடிய பணமழை இருக்கா, உங்கள் ராசிக்கு பொற்காலமா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த அமாவாசையிலிருந்து தெரிஞ்சு இதற்கேற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வைகாசி அமாவாசையில் என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்கோ, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வம், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இப்போ நான் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் விரிவாக அதெல்லாம் தெரிஞ்சு பயன் பெறுங்க. இந்த வைகாசி அமாவாசையில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகளை சந்திக்குது. அதோடு இந்த அமாவாசை ஆரம்பத்தில் ரிஷபராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடக்கூடிய நிலை உருவாகுது. அதனை தொடர்ந்து அமாவாசை பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கையும் நடைபெறுகிறது. இந்த கிரக அமைப்புகள் தான் 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துது. அந்த வகையில் தான் உங்கள் ராசினருக்கு தொழில், வருமானம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் என்ன தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன்.
அதை விரிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த வைகாசி அமாவாசை அமையப்போகுது. எடுத்த காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நடக்கும். அழகு, ஐஸ்வர்யம், ஆடம்பரம் என அபாரமான யோகமானது உண்டாகிற மாதிரி இந்த அமாவாசை உங்களுக்கு கிரகநிலை அமைஞ்சிருக்கு. விரயத்தில் சூரியன் இருப்பதால் உணவு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உணவு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக இந்த இடத்துல சொல்கிறேன். அடிவயிறு, கழிவு பாதை, கண், பல் சார்ந்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரும். அது சரியாக நீங்கள் உணவு விஷயத்தில் ரொம்பவே கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்புறம் அப்பா மூத்த மகளுடைய ஆரோக்கியத்திற்கு செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா புதிய முதலீடுகள் செய்கிறேன் என்று சிக்கிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்குங்க. அது செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. வைகாசி அமாவாசையில் கல்யாணம், காது குத்து, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. வைகாசியில் செய்யலாம் என்று நிறைய பேருக்கு சொல்லப்படுது. ஆனால் உங்களுக்கு செய்யாமல் இருப்பது தான் நல்லது என்பது சொல்லப்படுது. அதனால் செய்யாமல் இருங்க. அப்போ தான் பணம் உங்களுக்கு கொட்டோன்னு கொட்டும். அப்புறம் ஏராளமான வெற்றியை காணக்கூடிய ஒரு நாட்கள் இனி அமாவாசைக்கு பிறகு இருக்கும். காசு, பணங்கள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இனி உங்களுக்கு இருக்குது. புதிய நட்பு உருவாகும். சந்தோஷமாக நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். ஜாலியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனமகிழ்ச்சி, சந்தோஷம், படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஆட்சி அமைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. மிதுன லக்னமாக இருந்தால் அமைச்சர் போன்ற பதவி கூட கிடைக்கும். ஸோ இப்போ அரசியலில் வேறு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதில் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சர் போன்ற பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அமாவாசையிலிருந்து மெயினாக வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதோடு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறது நல்லது. முன்பு செய்த முயற்சிகளுக்கு இப்போது பலன் கிடைக்கும். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கணும். மேல் அதிகாரிகளோடு சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது. பணவரவு நிலை மேம்படும். எதிர்பாராத வருமானம் அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகளும் அதிகரிக்கலாம். ஸோ திட்டமிட்டு செலவழித்தால் சேமிப்பு செய்ய முடியும். அதனால் திட்டமிட்டு செய்யறதுக்கு பாருங்கள். இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இதற்கேற்ப நடந்து மிதுன ராசிக்காரங்க பலன் பெறுங்க. இதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும். ஒரு புதிய திட்டத்தின் மூலம் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஸோ புதிய திட்டம் போடலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் கூட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும். அதோடு சாதகமான சூழல் ஏற்படும். புதிய முதலீடு நீண்ட கால அடிப்படையில் சிறப்பான பலன்களை தரும். அதுக்கான அமைப்பு இருக்குது. சந்தோஷம், பொருளாதார ரீதியாக 100% நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டம். நீங்கள் விஜயலட்சுமி தாயார் வழிபாடு செய்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் விஜயலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இதுதாங்க உங்களுக்கான முழுமையான பலன்கள். நீங்கள் உங்களுக்கான முழுமையான பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நன்றி.